வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன். ஏன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்பவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சா தான், நீங்க அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும், இன்ட்ரெஸ்டாவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க்க குடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமேசான் கம்பெனி அனவுன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிய தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியால 4 லொகேஷன் குடுத்துருக்காங்க. அது பெங்களூர், ஹைதராபாத், சென்னை அண்ட் நியூ டெல்லி. ஸோ இந்த 4 லொகேஷனுக்கும் அவங்க எதிர்பார்க்கிறது டேட்டா சயின்டிஸ்ட் வித் எக்ஸலன்ட் லீடர்ஷிப் ஸ்கில். ஸோ இந்த டேட்டா சயின்டிஸ்ட் வந்து எக்ஸலன்ட் லீடர்ஷிப் ஸ்கில்லோட இருக்கிற கேண்டிடேட் வந்து இவங்களுக்கு வேணும். ஸோ ஒரு நல்ல அகாடமிக் பேக்ரவுண்டு, பிராக்டிகல் பேக்ரவுண்டு வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதே மாரி ஆப்பரேஷன் ரிசர்ச்சு, ப்ராசஸ் கண்ட்ரோல் இந்த மாரி பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு இப்போ இந்த இன்டர்ன்ஷிப்க்கு வேணும். அ வே என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அங்க போனா குடுப்பாங்க அப்டின்னா, டேட்டா அனலிசிஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் இத வந்து யூஸ் பண்ணி கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸு, அதே மாரி பிசினஸ் டெசிஷன் மேக்கிங்க்கு நீங்க சொல்யூஷன் டெவலப் பண்ணணும். அதே மாரி அ அ ப்ரிடிக்டர்ஸ் அண்ட் காஸ் ஆஃப் பிசினஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ ஐடென்டிஃபை பண்ணணும். அதே மாரி அந்த ப்ராப்ளம்ஸ வந்து ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கோ, இல்ல அந்த ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்றதுக்கான அப்ரோச்சஸையும், இல்ல வந்து அதுக்கான சொல்யூஷனையும் நீங்க குடுக்க வேண்டியிருக்கும். அதே மாரி ஐடென்டிஃபை, டெவலப், மேனேஜ் அண்ட் எக்ஸிக்யூட் அனாலிசிஸ் டூ அன்கவர் ஏரியா ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவங்களோட அமேசானோட மல்டிபிள் டீம்ஸு, லீடர்ஸு இவங்க கூட வந்து கொலாபரேட் பண்ணணும். கொலாபரேட் பண்ணி ஆ சொல்யூஷன்ஸ் அதாவது அவங்க அந்த ப்ராப்ளம் டேட்டா சயின்டிஸ்ட்ல வர ப்ராப்ளம்ஸ வந்து ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனு, அ அதே வந்து அ ஹை ஸ்டாண்டர்ட யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான அ என்ன அ வே அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாரி அனலைஸ் அண்ட் சால்வ் பிசினஸ் ப்ராப்ளம் அட் தேர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டீஸா இருக்க போது. இன்டர்ன்ஷிப்ப பொறுத்தவரைக்கும் ஃபுல் டைமா உங்களுக்கு உங்கள வந்து கமிட் பண்ண சொல்றாங்க. அவங்க எத்தன நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்றாங்களோ, அது ஃபுல் டைமா கமிட் பண்ணணும். அதே மாரி இன்டர்ன்ஷிப் அப்போ நீங்க வந்துட்டு உங்களோட அக்கடமிக் ரிலேட்டட் இஷ்யூஸோ, இல்ல வந்து வேற ஏதாவது இன்டர்ன்ஷிப் இல்ல எம்ப்ளாய்மென்ட் இஷ்யூஸோ அங்க நடுவுல கொண்டு வரக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. எக்ஸாம்ஸ் அப்படின்னா, ஏற்கனவே அவங்களுடைய மேனேஜர்ஸ் உங்கள வந்து அங்க இன்டர்ன்ஷிப்காக ரெக்ரூட் பண்றாங்க இல்லையா? அந்த ஹையரிங் மேனேஜர்ஸ்ட்ட முன்னாடியே அந்த பிளான், அந்த விஷயம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. அதே மாரி இன்டர்ன்ஷிப் கமிட்மெண்ட்ல அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஆ கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் கன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ண அப்புறம் சைன் பண்ணணும். அதே மாரி யுனிவர்சிட்டி அத்தாரிட்டீஸ் கிட்டயும் அந்த சைன் வந்து நீங்க வாங்க வேண்டியிருக்கும். இன்டர்ன்ஷிப் கமன்ஸ்மென்ட்ல வந்துட்டு சக்சஸ்ஃபுல் சப்மிஷன் ஆஃப் அதாவது அந்த டிக்ளரேஷன் நீங்க சைன் பண்ணி சப்மிட் பண்ணா மாத்திரம் தான் உங்களோட இன்டர்ன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாரி எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்ஏஎஸ், மெட்லாப் அண்ட் எஸ்கியூஎல்ல இருந்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி அ மேனிபுலேட்டிங், டிரான்ஸ்ஃபார்மிங் டேட்டா, மாடல் செலக்ஷன், மாடல் ட்ரெய்னிங், கிராஸ் வேலிடேஷன் அண்ட் டிப்ளாய்மென்ட் அட் ஸ்கேல். ஸோ இதுலலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இத தவிர அப்டின்னா, உங்களுக்கு வந்து ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் அப்டின்றது நெறைய இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடு டீப் லேர்னிங் டூல் கிட்ஸ யூஸ் பண்றது, அ அம் பைடார்ச் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்றது, டெவலப் பண்றது, ப்ரோகிராம் டெவலப் பண்றது, இதுலலாம் நல்ல அ ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஐடியும் சரி, அதே மாரி இந்த அப்ளிகேஷன் லிங்க்கும் நானு வீடியோலயும் குடுத்துருக்கேன். அதையே டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன்.
ப்ளீஸ் பார்த்த உடனே உடனே போய் அப்ளை பண்ணிருங்க. இந்த மாதிரி அம் பிரைவேட் கம்பெனிஸ் வந்து ரொம்ப நாள் அப்ளிகேஷன் லிங்க்க ஓப்பன் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு ஓகே அப்டின்னா, போய் அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ண போற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ வெரி மச். நெக்ஸ்ட் வேக்கன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.